கேரட் பிரிஞ்சு செய்ய போகிறேன். அது ஒரு 1/4 கிலோ சீரக சம்பா ரைஸ் எடுத்துருக்கேன். இதை நல்லா கழுவிக்கலாம் தண்ணி. ரைஸை கழுவி வச்சு ஒரு 1/2 hour இதை ஊற வச்சிடலாம் தண்ணி ஊற்றி. இதுக்கு மசாலா அரைச்சிப்போம். ஒரு சின்ன தக்காளி 3 தக்காளி, கொஞ்சம் கொத்தமல்லி, ஒரு 5 பல்லு பூண்டு, கொஞ்சம் இஞ்சி, இதை மிக்சியில் அரைச்சிக்கலாம். இதை மிக்சியில் நல்லா நைஸாக அரைச்சிக்குவோம். கேஸில் ஒரு கடாயை வச்சுப்போம். வெண்ணெயும் எண்ணெயும் சேர்த்து போடுறேன் நான். நீங்கள் நெய் இருந்தாலும் நெய் ஊற்றிக்கலாம் வெண்ணெய்க்கு பதில். தாளிப்புக்கு பட்டை, லவங்கம், ஏலக்காய், இலை இதெல்லாம் போட்டுக்கலாம். 2 வெங்காயம் ஸ்லைஸாக கட் பண்ணியிருக்கிறது, 2 பச்சை மிளகாய் அதையும் இதோடு சேர்த்துக்கலாம். இதை பொன்னிறமாக வதக்கலாம். கொஞ்சமாக சால்ட் போட்டுக்கலாம், சீக்கிரம் வதங்கிடும். வெங்காயம் பொன்னிறமாக ஆயிடுச்சு. இப்போ அரைச்ச விழுது தக்காளி, கொத்தமல்லி, இஞ்சி, பூண்டு அரைச்ச விழுதை ஊற்றிக்கலாம். வெங்காயத்தோடு சேர்த்து இதை நல்லா வதக்கலாம். பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கணும். பச்சை வாசனை எல்லாம் போயிடுச்சு. இது எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்குமா, இந்த அளவுக்கு வதக்கணும். இப்போ அது காரம் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், கரம் மசாலா, மஞ்சப்பொடி, தேவையான அளவு உப்பு, 1 கப் கேரட்டு எல்லாம் ஒன்றா சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த கப் அளவு ரைஸ் எடுத்திருக்கேன். இதில் 1.5 தண்ணி ஊற்றினா போதும். ஒரு 1/4 ஊற்றுறேன். மிக்சியில் கழுவுன அந்த தண்ணி ஊற்றிக்கலாம். இதெல்லாம் ஒன்றா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது நல்லா கொதி வரட்டும். தண்ணி நல்லா கொதிக்குது. இப்போ அரிசி போட்டுக்கலாம். ஊற வச்சு அந்த அரிசியை தண்ணி வடிகட்டிட்டு போட்டுக்கோ. ஒரு கலக்கலாம். இப்போ இந்த அரிசியெல்லாம் கொஞ்சம் மேலே வரட்டும், அப்புறம் டம் போடலாம். தண்ணி எல்லாம் வற்றிச்சு. இப்போ கொஞ்சம் முந்திரி, வறுத்த முந்திரி இதில் போட்டுக்கலாம். இப்போ தீயை குறைச்சி வச்சு மூடிடலாம். ஒரு 15 நிமிஷம் இருக்கட்டும். இது மேலே கொஞ்சம் வெயிட்டான ஒரு கல் ஒன்று வச்சிடலாம். திறந்து பார்க்கலாம். ரெடி ஆயிடுச்சு. லேசாக கலரிக்கலாம். பாருங்கள், உதிரி உதிரியாக சூப்பராக வந்திருக்கு கேரட் பிரிஞ்சு. இதே மாதிரி நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். லஞ்சுக்கு எடுத்துகிட்டு போகலாம். குழந்தைங்களுக்கு லஞ்சு கொடுத்து அனுப்பலாம். அருமையாக இருக்கும். செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள்.